ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச தலைநகரங்களிலும் குடியரசு தினம் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. பிலிப்பீன்ஸில் சுனு மாகாணத்தில் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் தமிழகம் நாகாலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. தலைநகர் புதுதில்லி கடமை பாதையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் ராணுவ வலிமையையும் கலாச்சார பன்முகத்தன்மையையும் எடுத்துரைக்கும் வகையிலான அணிவகுப்பு நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மத்திய அமைச்சகங்கள் சார்பில் 30 அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பில் இடம்பெற்றன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்த முப்படைகளின் சிறப்பு அலங்கார ஊர்தியும் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றது. இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் திரு அன்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒண்டர் லயன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்திய விமானப்படை குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவிற்கு அசோக் சக்ரா பதக்கத்தை வழங்கினார். முன்னதாக தில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் நலனை குறிக்கோளாக கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அடிப்படையில் நமது நாடு விளங்குவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட மக்கள் ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட தினம் இன்று குடியரசு தினமாக கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச தலைநகரங்களிலும் குடியரசு தினம் உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரையின் உழைப்பாளர் சிலை அருகே அமைக்கப்பட்டிருந்த மேடையில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆயுதப் படையினர் மற்றும் துணை ராணுவப் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆயுதப் படையினரின் அலங்கார ஊர்திகளும், தொடர்ந்து மாநில அரசின் சாதனைகளை எடுத்துரைக்கும் அலங்கார ஊர்திகளும் அணிவகுத்து சென்றனர். அதைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து பள்ளி, கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாட்டின் வளர்ச்சிக்கு ரயில்வேயின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். குடியரசு தின விழாவையொட்டி சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேசிய அவர், ரயில்வேயின் வளர்ச்சியில் தெற்கு ரயில்வேயின் பங்கு முக்கியமானது என்று கூறினார். தெற்கு ரயில்வே நடப்பு நிதியாண்டில் 9,846 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக அவர் கூறினார். 6 ரயில்களில் LHP பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு ஆர் என் சிங், 4 புதிய அம்ரித் பாரத் ரயில்களும் ஒரு பயணியர் ரயிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
கட்டாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் குடியரசு தினம் வெளிநாடுகளிலும் இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கை தலைநகர் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இலங்கை கடற்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். இதில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார மையத்தில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. சிங்கப்பூர் தூதரகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் அந்நாட்டிற்கான இந்திய தூதர் டாக்டர் ஷில்பக் அம்புலே தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. குடியரசு தினத்தையொட்டி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ இந்திய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த அமெரிக்கா ஆர்வம் கொண்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். பிலிப்பீன்ஸில் சுனு மாகாணத்தில் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். ஜாம்புவாங்காவில் இருந்து ஜோலோ தீவிற்கு 350 பயணிகளுடன் சென்ற படகு கவிழ்ந்து நீரில் மூழ்கியது. இதில் 7 பேரின் உடல்களை பிலிப்பீன்ஸ் காவல்துறையினர் மீட்டனர். இதனிடையே 215 பயணிகளை பத்திரமாக உயிருடன் மீட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நீரில் மூழ்கிய மேலும் 100 பேரை தேடும் பணியில் பிலிப்பீன்ஸ் கடலோர காவல்படை மற்றும் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர். காசாவில் அமைதியை ஏற்படுத்த இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் ஜாரட் குஷ்னர், ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் காசாவில் 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினர். அமெரிக்காவில் ஏற்பட்ட பனிப்புயலால் ஆயிரக்கணக்கான விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கும் நிலையில் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. டெனிசி மாகாணத்தில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மின் இணைப்புகளை சீர் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனிடையே 30,000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிப்படைந்துள்ளதாகவும் 18,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டின் வடமாநிலங்களில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தின் இமாலய பகுதி, சிக்கிம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரள மாநிலத்திலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். சந்தோஷ் கோப்பை கால்பந்து லீக் போட்டியில் தமிழகம் 3-0 என்ற கோல் கணக்கில் நாகாலாந்து அணியை வென்றது. அசாமில் நடைபெற்று வரும் போட்டியின் ஏ பிரிவில் விளையாடும் தமிழக அணி 6 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்திலும், மேற்கு வங்கம் 9 புள்ளிகளுடன் முதல் இடத்திலும் உள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. வதோதராவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச தலைநகரங்களிலும் குடியரசு தினம் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. பிலிப்பீன்ஸில் சுனு மாகாணத்தில் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் தமிழகம் நாகாலாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.